இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த வருடம் நமது தேர் திருவிழாவை குடும்ப விழாவாக, அன்பிய விழாவாக, உறவின் பெருவிழாவாக, புனித சூசேப்பர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து உதவிகளுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழாவாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலே, அருமையான நாளிலே இறைவனுடைய ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. யோசேப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் விவிலியத்தில் அதிகமாக இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். நல்லவர், நீதிமான், கடவுளுடைய குரலுக்கு எப்பொழுதுமே செவி சாய்க்கின்ற ஒரு மனிதனாக வாழ்ந்தார். எனவேதான் இன்றைக்கு அகில உலகம் முழுவதுமாக புனித சூசேப்புடைய விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதிலே நமது பங்கும் இன்றைக்கு இணைந்திருக்கிறது என்றால் அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். உறவை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, புனித சூசேப்பர் எவ்வாறு கடவுளுடைய குரலுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சரி என்று சொல்லி செவி சாய்த்தாரோ, அதே போல நமது வாழ்க்கையிலும் கூட துன்பமான நேரங்கள், துயரமான நேரங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், இறைவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணமாக நமது பயணம் அமையும். எனவே நமது விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே மிகவும் சிறப்பாக 50 ஆண்டுகள் திருமணத்திலே இணைந்து இன்றும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தம்பதியர்களுக்கு நமது குடும்பத்தின் சார்பிலே, பங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவர் சார்பாக நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் பல ஆண்டு அவர்கள் வாழ வேண்டும் என சொல்லி அவர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, உழைக்கின்ற வர்க்கத்தினருக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் புனித சூசேப்பர். நாமும் கூட ஏதாவது ஒரு வகையிலே உழைத்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உழைக்காதவன் உண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உழைக்கிறோம், கடினமாக உழைக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த உழைப்பினுடைய பயனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நமது பங்கிலே பல வகையான உழைக்கின்ற வர்க்கத்தினர் இன்றைக்கு இருக்கின்றார்கள். எனவேதான் நமது பங்கு ஒரு சிறந்த ஒரு பங்காக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பங்கு ஒரு வளர்ச்சியினுடைய பாதையிலே போய்கொண்டிருப்பதற்கு காரணம் பங்கில் இருக்கின்ற மக்களாகிய நீங்கள் அனைவரும் கொடுக்கின்ற ஒரு உற்சாகம், ஒரு ஒத்துழைப்பு. எனவே இந்த உற்சாகம், இந்த ஒத்துழைப்பு, இந்த உறவு என்றுமே இருக்க வேண்டும், வளர வேண்டும் என சொல்லி உங்களுக்காக நான் சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நாட்களிலே எல்லோருமாக இணைவோம், இதயங்கள் இணையட்டும், கரங்கள் இணையட்டும், கடவுளுக்கு நன்றிக்காகவும் நாம் ஜெபிப்போம். பெரியவர்களிலிருந்து குழந்தைகள் வரை எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் இன்றைக்கு நாம் உறவை பகிர்ந்து கொள்வோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம், ஜெபங்கலந்த வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். புனித யோசேப்பின் வழியாக இறைவன் நமது பங்கை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.